எல்லோருக்கும் நமஸ்காரம். மார்கழி மாசத்துல 28வது திருப்பாவை 28ஆம் நாள். கரவைகள் பின் சென்று கானம் சேத்தும்போ அறி ஒன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை கரவைகள் பின் சென்று கானம் சேத்தும்போ அறி ஒன்றுமில்லாத ஆய்குலத்தும் தன்னை பிறவி பெரும் தன்னை புண்ணியம் யாமுடையோ பிறவி பெரும் தன்னை புண்ணியம் ஆமுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் அறையேலொரெம்பாவாய் இறைவா நீ தாராய் அறையேலொரெம்பாவாய். 28வது திருப்பாவின் அர்த்தம் பார்ப்போம். அவ சொல்றா, அந்த ஆண்டாளும் அவ தோழிகளும் சொல்றா, நாங்க கிருஷ்ணா, நாங்க மிக எளியவர்களாக்கும் ஏழ்மை நிலையில உள்ளவாளாக்கும். அப்ப நாங்க என்ன செய்வோம்னா, இந்த பசு கூட்டெல்லாம் போறது இல்லையா காட்டுக்கு மேய்ஞ்சுட்டு, அவள் அந்த கூட்டத்தோடு பின்னே நாங்களும் கூட்டத்தோடு கூட்டமா போயிட்டு அங்க போய் சேர்ந்து இந்த காட்டுக்குள்ள போய் நாங்க சாப்பிடுவோம். ரொம்ப எளிமையானவா, எங்களுக்கு பெரிய அறிவோ வேத ஞானமோ ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீ எங்களோட ஆயர் குலத்துல பிறந்த பாரு, அது நாங்க செய்த புண்ணியம் அப்படிங்கிறா. இன்னொரு சொல்றா, உனக்கு ஒரு குறையும் இல்லாத பகவான் அல்லவா நீ, ஒரு குறையும் இல்லாத பகவான் அல்லவா நீ அப்படின்ட்டு சொல்றா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, வேண்டியதை தந்திட வேங்கடேச நீ இருக்க வேண்டுவன வேறென்ன வேண்டும் மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. அவ சொல்றா, கேட்காதக்கே தரப்பட்ட நீ கோவிந்தன் அல்லவாப்பா, நீ எங்களோட ஆயர்கோலத்துல பிறந்ததே நாங்கள் செய்த புண்ணியம் இல்லையாப்பா. அப்போ உனக்கும் எங்களுக்குள்ள உறவை யாராலையும் பிரிக்க முடியாது. அது வேணும்னாலும் வேண்டாட்டால அது ஒரு பிறவி பயனாக்குன்னு சொல்றான் இந்த ஆண்டாள். பிறவி பயனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப இப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்த குருவாயூர் அந்த கோவிந்தனே நாங்க ஏதாவது ஒன்ன சின்ன சின்ன பேராயிட்டு கூப்பிட்டோ இல்லை டேய் போய் வாடான்னு கூப்பிட்டோ எங்களை மன்னிச்சுடு, எங்களுக்கு தெரியாது, நீ கோவிந்தன்னு எங்களுக்கு தெரியாது, உங்க கூட நாங்கெல்லாம் விளையாடிட்டோம், அதனால நீங்க என்னை மன்னிச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் அருள் புரியணும் அப்பா சொல்றான். அந்த ஆண்டாளுக்கு அழகா 28 தடவை எழுதி 30ஆவதோட நிறைவு பண்றா பார்த்தீங்களா. அப்ப அந்த சின்ன பொண்ணாக்க அவ்வளவு அழகா எழுதியிருக்கான் அந்த கோவிந்தன் மேல. இப்ப அதனால ரொம்ப சந்தோஷமான திருப்பாவை 28 நாள் முடிஞ்சுது. இனி 2 பாவை தான் இருக்கு, திருப்பாவை தான் இருக்கு. 30ஆவது நாளோட மார்கழி மாசத்தோட இது முடியறது. எல்லாரும் நன்னா இருக்கணும். நமஸ்காரம்.